ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு 5 கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக புரியும். இல்லை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் போகலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார், கோரல் டிராவில் எப்படி ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணுறது, அதாவது கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தார். சாதாரணமாக கோரல் டிராவை பொறுத்தளவு கோரல் டிரா அப்படின்றது ஒரு வெக்டர் பேஸ்டு சாஃப்ட்வேர். இதில் வந்து ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்காது. கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் தான் பெர்ஃபெக்டாக வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது சாதாரணமாக ஃபோட்டோஷாப் இல்லைன்னா ஜிம்ப், அதே மாதிரி கோரல், ஃபோட்டோ பெயிண்ட், இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லனா இது வந்து இமேஜை வந்து ஈஸியாக எடிட் பண்ணலாம். ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஒரு சில இமேஜை வந்து நம்ம வந்து கோரல் டிராவை பயன்படுத்தியே வந்து நம்ம பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு இமேஜ் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரு லீஃபோட ஒரு இமேஜ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது பேக்ரவுண்ட் இருக்குது. ஓகே, இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் பேக்ரவுண்ட் ஒரு கலர் ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த இமேஜுக்கு வந்து பேக்ரவுண்டு வந்து ஒரு கலர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது. இதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பென் டூல் எடுத்துக்கோங்க. டூல் பாக்ஸில் போய் பென் டூல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பென் டூல் சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த எட்ஜில் நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? பாருங்க, இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். அதாவது நம்ம ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபோட்டோஷாப்பில் இதே மெத்தட் தான். அதாவது பென் டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து இமேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணி கட் பண்ணிடுவோம். ஆனால் ஃபோட்டோஷாப் பொறுத்தளவு அது ஒரு அதாவது இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர். அதனால் பெர்ஃபெக்டாக வந்து நம்ம ஃபெதர் மோடெல்லாம் கொடுத்து நம்ம பெர்ஃபெக்டாக எடுக்க முடியும். எட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ண மாதிரியே தெரியாது. அந்த மாதிரி பெர்ஃபெக்டாக ஃபோட்டோஷாப் பொறுத்தளவு நம்ம எடுக்க முடியும். ஆனால் கோரல் டிராவை பொறுத்தளவு வந்து அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்காது. இருந்தாலும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் நம்ம எப்படி அதை இமேஜை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறது, அந்த மாதிரி உள்ள ஆப்ஷன் தான் பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போய்ட்டு பவர் கிளிப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணுங்கள். ப்ளேஸ் இன்சைட் ஃப்ரேம். நான் முன்னாடி பார்த்துருக்கேன் டுட்டோரியல். இந்த நம்ம ட்ரா பண்ண ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த ரிமூவ் ஆயிரும். அதாவது ரிமூவ் ஆகாது, அதாவது மாஸ்க் பண்ணியிருக்கோம். அதாவது பாருங்கள், கண்ட்ரோல் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இமேஜ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த நம்ம சூஸ் பண்ண அந்த ஏரியா மட்டும் இந்த மாதிரி ஹைட் ஆகிரும். ஓகேங்களா? இதை வேணால் எடிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஷேப் டூல் எடுத்துகிட்டு பாருங்கள், கொஞ்சம் ஒயிட் தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஒயிட்டை வந்து இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தேவையான இடத்துக்கு ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்கிட்டு, ஆனால் ஃபோட்டோஷாப் பொறுத்தளவு நம்ம வந்து இது பெர்ஃபெக்டாக ஃபெதர் மோடு, நம்ம ஃபெதர்லாம் கொடுத்து நம்ம பெர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். கட் பண்ண மாதிரி தெரியாது, அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்களில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் பார்த்தீங்கன்னா கலர் இருக்குது, அவுட்லைன் கலர் இருக்குது. இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை நான் கன்வெர்ட் பண்ணிடுறேன். பிட் மேப்பில் போய்ட்டு கன்வெர்ட் டு பிட் மேப் கொடுக்குறேன். ரெசல்யூஷன் பிரிண்ட்டுக்காக இருந்தால் A4 சைஸில் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருந்தால் 300 ரெசல்யூஷன் கொடுங்க. பிரிண்ட்டுக்காகனா CMYK மோட் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆன்டி அலைசிங் ஆப்ஷன் இருக்குது, அதுவும் கொடுங்க. அதேமாதிரி டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் இதுவும் கொடுக்கணும். இல்லைன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் நீங்கள் கொடுக்காமல் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஒயிட்டாகி வந்துடும். இப்போ நான் இந்த டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துறேன். இப்போ கன்வெர்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. அதாவது பேக்ரவுண்ட் கன்வெர்ட் பண்ண ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து கோரல் டிராவில் ஒரு மாதிரிப்பட்ட, அதாவது ஒரு தேவையான ஒரு சில ஆப்ஜெக்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும். அதே நேரத்தில் பாருங்கள், இது ஒரு இமேஜ். இந்த ஒரு பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஹேரெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா பெர்ஃபெக்டாக கண்டிப்பாக கிடைக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு தேவைக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது ஃபோட்டோஷாப்போ இல்லை ஜிம்போ இல்லைன்னா கோரல் ஃபோட்டோ ஃபைண்டோ ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணி
நீங்கள் பெர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதான் அவர் கேட்டிருந்த சந்தேகம். இந்த மாதிரி லைட் பேக்ரவுண்ட் நமக்கு போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேணால் இதுக்கு வந்து கட் முடிஞ்ச பிறகு நமக்கு ட்ராப் ஷேடோவெலாம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ராப் ஷேடோவெலாம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, அடுத்த ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார். அதாவது ட்ராப் பண்ணுற ஆப்ஜெக்டை வந்து நமக்கு வந்து கலர் ஃபில் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிருந்தார். அதாவது இப்போ பாருங்கள், இதை மாற்றிடுறேன். ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து ட்ராப் பண்ணுறோம். ட்ராப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கலர் ஃபில் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி கலர் ஃபில் பண்ணுறோம். ஆனால் அவருக்கு வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, இந்த மாதிரி ட்ராப் பண்ண முடியுது ஆனால் வந்து கலர் வந்து ஃபில் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஃபில் ஆகாத காரணம் ஒரே ஒரு காரணம் தான். அதாவது சிம்பிளாக நீங்கள் அதாவது எந்த ஆப்ஜெக்ட் டிராவிங் டூல் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கங்க, எந்த டூல் வேணால் எடுத்துக்கங்க. ஆனால் எந்த டூலை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணாலும் இதோட எட்ஜு பார்த்தீங்களா, அதாவது இந்த நோடு 2 பாயிண்ட்டும் வந்து டச் ஆகிருக்கணும். அதாவது பாருங்கள், இந்த ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஆப்ஜெக்டில் பாயிண்ட் 2மே வந்து டச் ஆகிருக்கு. இது கலர் ஃபில் பண்ண முடியும். ஆனால் இந்த ஆப்ஜெக்டை பாருங்கள், செலக்ட் பண்ணலாம், செலெக்ஷன்லாம் ஆகும். அதே நேரத்தில் கலர் ஃபில் ஆகாது. ஏன்னா இது 2 பாயிண்ட்டும் வந்து டச் ஆகாமல் இருக்குது. ஒரு சில வேளை நம்ம மைன்யூட்டாக ட்ரா பண்ணும்போது சில இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தா டச் ஆனது மாதிரி இருக்கும், ஆனால் டச் ஆகிருக்காது. அதை நீங்கள் வந்து கவனிச்சுக்கணும். இதுதான் வந்து மெயினான பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி, அதாவது ஷேப் டூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஷேப் டூல் வாங்கி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பக்கத்தில் கொண்டு போனீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஜாயிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா இந்த 2 ஆப்ஜெக்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜாயிண்ட் 2 நோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் இது 2ம் ஜாயிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த ட்ராப் பண்ணிவிட்டு கலர் வந்து ஃபில் ஆகலைன்னா இந்த ஒரு மெத்தட் தான் நீங்கள் வந்து கவனிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த ஒரு நண்பர் கேட்டிருந்தார், எப்படி வந்து நம்ம Corel Drawவில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதாவது இதுவும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஒரு இமேஜ் எடிட்டிங் அப்படின்னு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இமேஜ் எடிட்டிங் அப்படின்னு நீங்கள் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அந்த க்ரியேட் பண்ணுற பாஸ்போர்ட் சைஸாக நம்ம வந்து டச் பண்ணுவோம். அதாவது இமேஜ் அதோட கிளாரிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதே நேரத்தில் எங்கேயாவது சின்ன டாட்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுவோம். இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து நம்ம Corel Draw வெக்டர் பேஸ்டு சாஃப்ட்வேரில் கண்டிப்பாக பண்ண முடியாது. அதுக்கு வந்து எப்பவுமே இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான் ரொம்ப பெட்டராக இருக்கும். இமேஜ் எடிட்டிங் மெயினாக வந்து ஃபோட்டோஷாப் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோஷாப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஜிம்போ இல்லைன்னா Corel ஃபோட்டோ ஃபைண்டோ ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி சாஃப்ட்வேர் வச்சு தான் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு தேவை நீங்கள் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸாக நீங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் இதே பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு மெத்தட் நாங்கள் சொல்லித்தரேன். அதாவது ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்கக்கூடிய சைஸ் வந்து நீங்கள் வந்து இன்ச்சஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு 6x4 அந்த ஷீட்டோட சைஸு 6x4 கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு சாதாரணமாக ஒரு சென்டிமீட்டரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2.5 வித்தும் ஹைட் வந்து 3.5 கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸோட ஃபோட்டோட சைஸு. இப்போ இந்த ஆப்ஜெக்டை முன்னாடி சொன்ன மாதிரி எஃபெக்ட் மெனுவில் பவர் கிளிக் பண்ணி இன்சைட் பண்ணிங்க. இதை கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடலாம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். நமக்கு தேவை தந்தோம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுட்டு வெளியே கிளிக் பண்ணிங்க. இந்த மாதிரி அவுட்லைன் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இனி வந்து இதை டூப்ளிகேட் எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி எத்தனை வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதையும் ஃபுல்லாக குரூப் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் எடுங்க. இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக குரூப் பண்ணிவிட்டு பேஜ் சென்டர் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து செட் பண்ணி பிரிண்ட் அவுட்டு தான் எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் ஃபேஸில் ஒரு டச் பண்ணணும், ஏதாவது ஃபேஸில் கொஞ்சம் கிளாரிட்டி ஆகணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இந்த Corel Draw பொறுத்தளவு நீங்கள் வந்து இமேஜை வந்து அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக எடிட் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் வந்து இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அதாவது அவர் யூஸ் பண்ணுற வெர்ஷன் என்னென்னா Corel Drawல X7 வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த X7 வெர்ஷனில் அரேஞ்ச் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள், மெனுவில் வந்து அரேஞ்ச் அப்படின்ட்டு சொல்ல மெனு வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார்.
அது ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ பழைய வெர்ஷனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது புது வெர்ஷனில் வந்து அடிஷ்னலாக ஒரு சில ஒர்க் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒர்க் ஸ்பேஸை நம்ம வந்து ஒவ்வொரு ஒர்க் ஸ்பேஸும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் மாறி மாறி இருக்கும். நீங்கள் அந்த ஒர்க் ஸ்பேஸை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணால் மட்டும்தான் அந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் X7 வெர்ஷன் எடுக்கிறேன். இது வந்து Corel X7 ஒரு நியூ டாக்குமெண்ட் சும்மா ஜஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் க்ரியேட் பண்ணிக்க பாருங்கள், இங்கே வந்து அரேஞ்ச் மெனு இருக்குது. ஆனால் அவரோட சந்தேகம் வந்து இங்கே அரேஞ்ச் மெனு இல்லை அப்படின்னு இருக்காரு. அது காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து டூல்ஸில் வந்து ஆப்ஷன்ஸ் எடுங்க. ஆப்ஷன்ஸில் இங்கே ஒர்க் ஸ்பேஷன் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷனே அதாக தான் இருக்கும். ஒர்க் ஸ்பேஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் டிஃபால்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் வந்து சாதாரணமாக டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ டிஃபால்ட் நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், டிஃபால்ட் ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டோம். ஓகே கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த அரேஞ்ச் மெனு இல்லை, அதுக்கு பதிலாக ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெனு வந்திருக்கு. இது ஒரு வித்தியாசம் என்னென்னா, அரேஞ்ச் மெனு இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஷன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிற மெனுலேயும் இருக்கும். அதே நேரத்தில் அதில் இருக்க சில ஆப்ஷன் வேறு எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மெனுலேயும் இருக்கும். இப்படி மாறி மாறி செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு இது நான் யூஸ் பண்ணுறது வந்து கிளாசிக்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பழைய வெர்ஷன்லேருந்து நம்ம யூஸ் பண்ணி பழகினதுனால நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்றதுனால நான் வந்து அந்த ஒரு கிளாசிக் மோடு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி தான், உங்களுக்கு எது வந்து பெட்டராக தோணுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ வந்து நீங்கள் இந்த செட்டிங்ஸை மட்டும் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளாசிக் கொடுத்துருங்க. இன்னும் பல ஆப்ஷன் இருக்குது. இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது, அதேமாதிரி லைட் இருக்குது, பேஜ் லேஅவுட், இந்த மாதிரி சில ஆப்ஷன்லாம் இருக்குது. இந்த அடோப் இல்லஸ்ட்ரேட்டர்ன்றது, அதாவது இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணுறவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஒரு லேஅவுட் வந்து சேஞ்சஸாக இருக்கும். ஓகேங்க? இல்லஸ்ட்ரேட்டரில் எந்த மாதிரியான லேஅவுட் இருக்குமோ அதே லேஅவுட் பேஸ் பண்ணி இங்கே இருக்க டூல்ஸை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகிருக்கும். அது ஒரு ஒர்க் ஸ்பேஸாக இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த ஒரு செட்டிங்ஸை யூஸ் பண்ணிக்க. ஆனால் எல்லாமே ஒன்று தான், நம்ம டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற மெத்தட் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த ஒரு வீடியோ மூலமாக இந்த சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவு வேகமாகவே உங்களுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த டுட்டோரியலில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.